அவர் லைஃப் இஸ் அ சம் அண்ட் டோட்டல் ஆஃப் அவர் டெசிஷன்ஸ். நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் எடுக்கிற முடிவுகள், தீர்மானங்களுடைய விளைவுகள் தான். நம்மளால முடிவெடுக்க முடியாத பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்முடைய பேரண்ட்ஸ், நம்முடைய ஸ்கின் கலர், நம்முடைய எத்னிசிட்டி, இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணல. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால டிசைட் பண்ணி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. எப்படி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துதோ, அதே மாதிரி நாம் எடுக்க போகிற அந்த முக்கியமான முடிவுகளும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் விளைவுகள் இருக்குது. அது நாம் எடுக்கிற முடிவை பொறுத்து நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யங்கராக இருக்கலாம், அல்லது ஒருவேளை பெரியவங்களாக கூட இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. இந்த வீடியோவில் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய 5 முக்கியமான முடிவுகள் பற்றி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பிரான்ச் ஆஃப் எஜுகேஷன். அதாவது நீங்கள் என்ன பாடப்பிரிவு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது. நீங்கள் என்ன பாடப்பிரிவு எடுக்கிறீங்களோ அது சார்ந்து தான் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய வேலை அமையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அது உண்மைதான். ஆனால் அதை விட முக்கியமாக நீங்கள் என்ன பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது உங்களுடைய தாட் ப்ராசஸில், உங்களுடைய சிந்தனையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. ஒரு லாயர் ஒரு டாக்டர் மாதிரி திங்க் பண்ண மாட்டார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க படிச்சிருக்கிற படிப்பு அவங்களுடைய சிந்தனையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப முக்கியமான டெசிஷன் எப்போ வருது அப்படின்னா, இந்த 10th முடிச்சு 11th போகல அந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா அதில் எடுக்கிற அந்த முடிவு தான் பெரும்பாலும் மேற்படிப்பு படிக்கிறதுக்கும் அல்லது அதை சார்ந்த வேலைக்கு போகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான முடிவாக அமையுது. ஆனால் நம்முடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் நமக்கு இருக்கிற ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில நபர்கள் அவங்களுடைய முழுமையான பொட்டென்ஷியலை வெளிப்படுத்தக்கூடிய சரியான படிப்பை தேர்ந்தெடுக்க முடியாத சூழல் உருவாகிது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நாம் என்ன நினைக்கிறோம், 10th முடிச்சு 11th போகும்போது இந்த ஃபஸ்ட்டு குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுருக்கிறோம். ஸோ அதில் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னா நல்ல குரூப், அப்புறம் செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், பின்னால் போக போக இதெல்லாம் மோசமான குரூப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை பரவலாகவே பரவலாக நம்முடைய சமூகத்தில் இருக்குது. நல்லா படிக்கிற பசங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு குரூப், செகண்ட் குரூப் இதுதான் எடுக்கணும். பின்னால் போக போக அதெல்லாம் சரியாக படிக்க முடியாதவங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக நம்முடைய சொசைட்டியில் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதனால் அந்த ஃபஸ்ட்டு குரூப், செகண்ட் குரூப் எடுத்தால் தான் டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற நிலையில் அதனால் அந்த குரூப்புக்கு அதிகமான மதிப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக அந்த டாக்டர் வேலை அப்படிங்கிறது ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு வேலையாகவும் அந்த பெற்றோருக்கு ரொம்ப பெருமிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறனால தான் அந்த குரூப்பில் தங்களுடைய பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் டாக்டர் மாதிரியே கௌரவத்தை கொடுக்கக்கூடிய மற்ற ஒரு சில வேலைகளும் இருக்க தான் செய்யுது. உதாரணத்துக்கு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறது, ஐபிஎஸ் போலீஸில் உயர் அதிகாரி ஆகிறது, லா படித்து ஜட்ஜ் ஆகிறது. இது எல்லாமே கூட சொசைட்டியில் ரொம்ப கௌரவமான ஒரு வேலை தான். எப்படி என் பையன் டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குமோ, அதே மாதிரி என்னோடய பையன் ஒரு கலெக்டர், என்னோடய பையன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், என்னோடய பையன் ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் கூட மிகுந்த பெருமிதத்தை கொடுக்கக்கூடிய வேலைகள் தான். நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக இந்த ஃபஸ்ட் குரூப் படிக்கிறது டாக்டர் அப்படின்னு சொல்லி படித்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, கலெக்டர் ஆகிறது, ஜட்ஜ் ஆகிறது, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் குரூப் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அக்கௌண்டன்சி குரூப் எடுத்தவங்க, ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தவங்க எல்லாம் கூட கலெக்டர் ஆகலாம், ஜட்ஜ் ஆகலாம், போலீஸ் ஆஃபீஸர் ஆகலாம். அதே மாதிரி ஒரு டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறது கஷ்டமானது. ஒன்ஸ் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த டாக்டருக்கு படிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமானது. நிறையவே எஃபர்ட் அதில் போடணும். அது கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு கலெக்டர் ஆகிறதோ, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதோ, ஜட்ஜ் ஆகிறதோ அந்த அளவுக்கு கடினமான ஒரு படிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட் குரூப் எடுத்து ஒரு சுமாரான மாணவனாக படித்து வெளியே வர்றதை விட மற்ற குரூப்புகள் எடுத்து நல்ல அதிகமான மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி அந்த பிரான்ச்சஸில் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேலைகளுக்கு போகலாம். இரண்டாவதாக இந்த ஜாப் யூ செலக்ட், அதாவது நீங்கள் எந்த வேலைக்கு போக போகிறீங்கன்னு சொல்லி எடுக்கிற முடிவு, இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த இடத்துல நான் ஜாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அது ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ஒரு ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம். அதாவது நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற முறை அதுதான். பொதுவாக அந்த ஜாப் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்மளுக்கு 2 விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளுடைய பேஷன், நம்முடைய ப்ரொஃபஷன். அதாவது ஒரு பேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த விஷயம். பெரும்பாலும் உங்களுடைய பேஷன் எதுவோ அதை உங்களுடைய ப்ரொஃபஷனலாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, உங்களால் மாற்ற முடியுது அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பொதுவாக அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில்
உங்களுடைய பேஷனை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக மாற்ற முடியாது, அல்லது உங்களுடைய பேஷன் சார்ந்த விஷயங்களில் பெரிதாக பணம் ஈட்டுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உங்களுடைய பேஷன் நீங்கள் பொருளீட்டுவதை வந்து தடை செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறிடக்கூடாது. அதனால ரொம்ப கவனமாக பொருளீட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக உங்களுடைய பேஷனை நீங்கள் விட்டுணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. உங்களுக்கு நேரம் கிடைக்கிற ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரங்களில் உங்களுடைய பேஷன் சார்ந்த அந்த ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இந்த முறை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வருவாய் ஈட்டுவதற்கு அடிப்படையான மிக முக்கியமான காரணியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான். அப்படின்னாலும் அதை விட முக்கியமாக நீங்கள் என்ன விதமான வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறதான் உங்களுடைய கலீக்ஸையும் லைஃப்பில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் முடிவு பண்ண போகுது. பள்ளிகளில் கல்லூரிகளில் நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை முழுக்க இவங்க நமக்கு நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஒரு சிலர் அந்த மாதிரி வாழ்க்கை முழுக்க நமக்கு நண்பர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை ஒவ்வொருத்தரையும் வேறு வேறு இடங்களுக்கு அழைச்சிட்டு போகும். அதில் பெரும்பாலும் நாம் நம்முடைய பள்ளி கல்லூரி கால நண்பர்களை மறந்துடுவோம். ஒரு இடத்துல போய் ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லி நம்ம செட்டில் ஆகும்போது தான் நம்முடைய வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பெரிய அளவில் மாற்றம் அடையாமல் ஒரே இடத்துல இருக்கும். அந்த சூழ்நிலையில் தான் நம்ம நிறைய நபர்களை சந்திக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல நண்பர்களையும் நம்ம கூட வேலை செய்கிற பல நபர்களையும் சந்திக்கிறோம். இந்த ஜாப், இதை சுற்றி இருக்கிற உங்களுடைய அந்த நண்பர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுடைய சோசியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், அதாவது உங்களுடைய சமூக வாழ்க்கையில் இவங்க தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ ஒரு ஜாப் தாண்டி சமுதாயத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராக வரப்போகிறீங்க அப்படிங்கிறதுல இவங்களுடைய பங்களிப்பு மிக அதிகம். மூணாவதாக லைஃப் பார்ட்னர், அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற உங்களுடைய வாழ்க்கை துணை. நம்ம பேசுகிற எல்லா டெசிஷன்ஸ்லையுமே மிக மிக முக்கியமான டெசிஷன் எது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். உங்களுடைய வாழ்க்கையில் 2/3 பகுதி வாழ்க்கையை நீங்கள் இந்த வாழ்க்கை துணை கூட தான் கழிக்க போகிறீங்க. சொசைட்டி எப்பெல்லாம் உங்களை பற்றி நினைக்குதோ அப்போ எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றியும் நினைக்கும். உங்களுடைய குழந்தைகள், ஈவன் உங்களுடைய ஜெனரேஷன்ஸ் இந்த நபர்கிட்ட தான் ஜீனையும் கேரக்டரையும் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு முடிவு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி இருக்க போகுதா அல்லது நரகம் மாதிரி இருக்க போகுதா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறதும் உங்களுடைய வாழ்க்கை துணை தான். நீங்கள் சரியான ஒரு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதாகவும் திருப்தியானதாகவும் இருக்கும். ஒரு தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பரிதாபகரமானதாக இருக்கும். அதனால் இந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற இந்த முடிவை நீங்கள் விளையாட்டுத்தனமாக சாதாரணமாக நினைக்காதீங்க. ரொம்ப கவனமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பலவிதமான விருப்பங்களும் கனவுகளும் இருந்தாலும் அடிப்படையில் உங்களே மாதிரியே ஐடியாலஜி உள்ள, உங்களே மாதிரியே சிந்திக்கக்கூடிய ஒரு நபரை உங்களுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக ஒரு குடும்பத்தில் சக்ஸஸ் அப்படிங்கிறதே குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான். இப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையாக அமையக்கூடியது நீங்கள் 2 பேரும் ஒரே விதமாக சிந்திக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய ஐடியாலஜி ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா பெரும்பாலும் ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கும் ஒருத்தர் பேசுகிற இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பெரும்பாலும் குடும்பங்களில் பிரச்சனை வராமல் தடுக்கும். வாழ்க்கை துணை பற்றி பேசுகிற இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்முடைய சொசைட்டியில் இப்போ வர ரொம்ப அதிகமாக டைவர்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் ஒரு சில பேர் இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறத விளையாட்டுத்தனமாக நினைக்கலாம். கல்யாணம் பண்ணுவோம், ஒரு வேளை சரிப்பட்டு வரலையா டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விளையாட்டுத்தனமாக உங்களுடைய மனசில் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தது அப்படின்னா அந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கடினமானதாக மாறிடும். அந்த பிள்ளைங்களுக்கும் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சமூக சூழ்நிலை அடிப்படையில் பொதுவாக ஒரு முறை டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தல திரும்ப இன்னொரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப கஷ்டமானது. ஸோ நீங்கள் முதல் முறை முடிவு எடுக்கும் போதே சரியான விதத்தில் முடிவெடுங்க. 4வதா ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். இந்த நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, யாரெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குதோ அவங்க எல்லாரும் நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது ரொம்ப தவறானது. நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய நட்பு வட்டத்தையும் நாம் தெரிந்தெடுக்கணும். யாரெல்லாம் நம்முடைய நண்பர்களாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க நம்மளால் தெரிந்தெடுக்கப்பட்ட நபர்களாக இருக்கணும். இதுதான் சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். இந்த நண்பர்கள் நீங்கள் சமுதாயத்தில் யாராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சியிலேயும் மிகப்பெரிய பங்காற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோற்கும் பொழுதும் நீங்கள் துவண்டு விடும்போதும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை தூக்கி விடக்கூடியவங்க பெரும்பாலும் நண்பர்கள் தான். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இவங்க இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டத்தை சரியான விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ள,
நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய, உங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய, உங்களை பாதுகாக்கக்கூடிய பாசிட்டிவான சிந்தனை உள்ள இப்படிப்பட்ட நபர்களை உங்களோட நட்பு வட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்க. நீங்களும் அந்த நபர்களுக்கு இப்படிப்பட்ட நபர்களாக இருங்க. ஐந்தாவதா ஐடியாலஜி, அதாவது உங்களுடைய அடிப்படை நம்பிக்கை. இந்த இடத்துல நான் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது உங்களுடைய ரிலீஜியஸ் வியூவாக இருக்கலாம், உங்களுடைய பொலிட்டிக்கல் வியூவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லீடராக இன்ஃப்ளூன்சராக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். நீங்கள் கடவுளை நம்புறவராக இருக்கலாம், கடவுளை நம்பாதவராக இருக்கலாம், ஒருவேளை நீங்களே கடவுளை ஆறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவராக இருக்கலாம். நீங்கள் கடவுளை நம்புறவராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு கடவுள் நம்பிக்கை, பல கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒரு கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லி போனீங்கன்னா அதுலேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. பல கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லி போனீங்கன்னா அதுலேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. கடவுளை நம்பலன்னு சொல்லி சொன்னாலும் அதுலேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்குது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதில் எது வேணாலும் உங்களுடைய ஐடியாலஜியாக இருக்கலாம். இந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சின்ன வயசுலேயே ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் ஓவர் த டைம் அப்பப்போ அந்த ஐடியாலஜியை நம்ம மாற்றக்கூட செய்கிறோம். ரொம்ப முக்கியமாக அந்த ஐடியாலஜி நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது அது ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த இடத்துல ஒரு சில கைட்லைன்ஸ் மட்டும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு சொல் வழக்கு உண்டு, ரிலிஜன் இஸ் அ ஓபியம் ஆஃப் மைண்ட். அதாவது மதம் அப்படிங்கிறது மனதுக்கான போதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரிலீஜியன் மாதிரியான விஷயங்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம மனிதர்களை கட்டுப்படுத்த முடியும். பல சூழ்நிலைகளில் இந்த ரிலீஜியன், கடவுள் நம்பிக்கை இது எல்லாமே மனிதர்களை பயங்காட்டுறதுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி காட்டப்படுதோ அதை அப்படியே ரிசீவ் பண்ணாதீங்க. எல்லாவற்றையும் கேள்வி கேளுங்க. நீங்கள் நம்புகிற எல்லாவற்றையும் ஆய்வுக்கு உட்படுத்துங்க. பொதுவாக நான் அந்த மாதிரியான ரிலிஜன் மாதிரியான விஷயங்களில் அல்லது சூப்பர்ஸ்டிஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் பொறுத்து பல விஷயங்களை ரீட் பண்ணும்போது அதில் பல விஷயங்கள் சயின்ஸ் மாதிரியே அல்லது உண்மையான அகடமிக் மாதிரியே காட்டப்படுது. அதாவது சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சூடோ அப்படிங்கிற வார்த்தைக்கு ரிசம்பிளிங், இமிட்டேட்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது உண்மை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு போலி, அதான் அதனுடைய அர்த்தம். பல நேரங்களில் இந்த சயின்ஸ் ஸ்டடி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணப்படக்கூடிய பல விஷயங்கள், அகடமிக் ஸ்டடி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணப்படக்கூடிய பல விஷயங்கள் பார்க்கறதுக்கு அது சயின்ஸ் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு பயங்கர அகடமிக் ஸ்டடி மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் அது சயின்ஸோ அகடமிக்கோ கிடையாது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சரியான ஐடியாலஜி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பை நோக்கி, வெற்றியை நோக்கி போகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு தவறான ஐடியாலஜி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தோல்வியை நோக்கி நடத்திடும். ஸோ உங்களுடைய ஐடியாலஜி குறித்த விஷயங்களில் கவனமாக இருங்க. ஸோ இதில் நான் ஷேர் பண்ண இந்த 5 முக்கியமான முடிவுகள், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஐடியாலஜி, இதில் எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஐயோ இந்த விஷயத்தில் நான் தவற விட்டுட்டேனே, கமெண்ட்டில் போடலாம். உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.